ஹலோ ஹாய், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டிஷ். பூரி மசால் கிழங்கு எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் இந்த டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் பூரி நல்லா கிரிப்ஸியாக மொறு மொறுன்னு இப்படி போட்ட உடனே எப்படி நல்லா உங்களுக்கு பஃபியாக வருதுன்ட்டு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கிரிப்ஸினஸ்க்காக. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் டவ் ரெடி பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி தொட்டும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம கிழங்கு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 கிழங்கு 2ஆக கட் பண்ணி குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு நம்ம இதை வேக வச்சு இறக்கி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போது குக்கரில் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. சைட்லேயே நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பட்டை இலை வாசனைக்காக நம்ம சேர்த்துருக்கோம். கடுகு கொஞ்சமாக, அது கூடயே கடலைப்பருப்பும் உளுந்து சேர்த்து இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விடுங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரணும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லாவே வெந்து கொடுத்துரும். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி வாசனைக்காக சேர்க்குறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதி வந்துடும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதை இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் நல்லா மசித்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தண்ணியுமே நம்ம ரொம்ப சேர்த்துக்கல, கரெக்டாக சேர்த்துருக்கோம். தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கிரேவி ஆகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு எடுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஸோ நல்லா உங்களுக்கு கிழங்கு மசாலோடு சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம். இது நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு சின்னதாக இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி சின்னதாக எடுத்து வச்சிட்டோம். இப்போது அழகாக நம்ம பூரி சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் 2 சைடும் தடவி விட்டோன்னா உங்களுக்கு ரோல் பண்ணும்போது கீழே ஒட்டாமல் வரும். அதனால் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம 2-3 பால் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சைட்லையுமே நீங்கள் ஆயில் நல்லா வச்சு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா நான் அப்போவே ரெடி பண்ணிவிட்டு ஸோ நல்லா உங்களுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் தான் நான் பூரி இதில் சேர்க்குறேன். போட்ட உடனே உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த சுற்றி பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா தான் நான் நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணியே போடுறேன்.
2-3 தடவை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போடக்கூடாது. 2 டைம் மட்டும் தான் நம்ம வந்து திருப்பி விடணும். இது பாருங்கள் நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா பஃபியாகவும் வந்திருக்கு. பாருங்கள் பார்க்கவே நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னொன்று போட்டு எடுத்துடலாம். சைடு திருப்பி விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம பூரி மசால் ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா. பாய்.